திருப்பூரில் மக்கள் போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்ட அண்ணாமலையை காவல்துறையினர் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அங்கு அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். MCC மிஷன் குப்பை மறுசுழற்சி மையங்கள்ல 23 வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அது வேலை செஞ்சதுன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். குப்பை டன்னேஜ் குறைஞ்சா வாடகை குறைஞ்சிரும். வாடகை குறைஞ்சா கமிஷன் குறைஞ்சிரும். அப்பனா அந்த மறுசுழற்சி மையங்கள் அது வேலை இல்லாம இருந்தா தான் அந்த குப்பையெல்லாம் ஏத்த 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 இவங்களுக்கு காசு வரும். வேண்டும் என்றே திட்டமிட்டு 28 MCCல 5 MCC மட்டும்தான் பேருக்கு வேலை செய்யும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல எப்படி நம்ம வாழ்றது? டாலர் சிட்டி என்கின்ற சொல்லக்கூடிய நகரத்தை இன்னைக்கு டம்பிங் சிட்டியா, குப்பை டம்பிங் சிட்டியா மாத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு அமெரிக்கன் டாரிஃப் ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சில பேர் குற்றம் சுமத்துறாங்க. அண்ணே, நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணி இவனுக்கு குப்பையும் எடுக்க மாட்டானுங்க, எல்லா குப்பையும் வீட்டுக்கு வெளியே வச்சு போட்டு போயிட்டானுங்க, குப்பை நாடுதுங்கண்ணே, இந்த குப்பை யாருக்குன்னு எடுப்பாங்க. தவறு யாரு மேல பாருங்க? தவறு மாநகராட்சியின் மீது, இவங்க மீது தவறு. நாம குப்பையை கொண்டு போய் சின்னக்காளிபாளையத்துல போடாதீங்கன்னு நாம போராட்டம் பண்றதுக்கு 2 நாளா வேணும்னே குப்பை எடுக்கிறத பாதி பாதி எடுக்கிறான். சோ வீட்டு மக்கள் அதென்ன ஏன்னா குப்பை எடுக்கல? அது ஏமா கேட்கிற? அந்த பிஜேபிக்காரன் குப்பையை கொட்டுறக்கே விட மாட்டான். அவங்களுக்கு தெரியுமா? திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு, தாய்மாருக்கு, சகோதரிக்கு அவங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? 472 கமிஷன், ஸ்ரீனிவாசா மேனேஜ்மெண்ட், பெரிய பஞ்சாங்கமே நாம் பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா மனசுல என்ன வரும்? அந்த தாய்மார் மனசுல, ஓ பிஜேபிக்கார வேலையெல்லாம் வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றான், அதனால நம்ம வீட்டுல இருந்து போற குப்பை எடுக்காம நம்ம வீட்டுல வச்சுட்டு போறோம். அதனாலதான் நம்ம விவரமாக இது எல்லாம் பேசுகின்றோம். காரணம், திருப்பூர் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அம்மா உங்களுக்காகவும் சேர்ந்துதான் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநகராட்சிக்குள்ளேயே குப்பையை கொட்டணும், இங்கதான் பண்ணணும். 28 மறுசுழற்சி மையமும் ஆபரேஷன் பண்ணணும். 470 டன் குப்பையும் இங்கேயே மேனேஜ் பண்ணணும். அதனால உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க 60 வார்டிலும் கூட இதற்கு முன்பு போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மறுசுழற்சி மையத்தை தயவு செஞ்சு ஆபரேஷனலைஸ் பண்ணுங்க, இதை ஓட விடுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. நான் போராட்டம் எப்ப நான் பண்ணோம்? 45 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தையும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் செய்திருக்கின்றார்கள். சோ இவ்வளவு நம்ம பண்றோம், இவ்வளவு பண்றோம். அதனால இன்னைக்கு இது நிரந்தர தீர்வு என்னன்னாங்கன்னா, முதலைபாளையத்திலிருந்து சின்ன காளியபாளையத்தை கொட்டக்கூடிய குப்பைய இன்னைக்கு நாம ஸ்டே வாங்கணும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 9/12/2025 அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லைங்களாங்கம்மா? 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, கொட்டலான்னு கொடுத்திருக்காங்க. அதை ஸ்டே வாங்கணும். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் போகணும். NGT மத்திய அரசு கீழ இருக்கு. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T-Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call